ஒவ்வொரு நாளும் நம்மை அற்புதமாய் துவங்க பண்ணுகிறவரும், நமக்கு கிருபை அளிக்கிறவருமாகிய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் சோத்திரங்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த நாளிலே தியானத்துக்கென்று நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற கர்த்தருடைய வார்த்தை யோபுவின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 7வது வசனம். உம்முடைய துவக்கம் அற்பமாய் இருந்தாலும் உம்முடைய முடிவு சம்பூரணமாய் இருக்கும். பாருங்கள், பல நேரங்களிலே ஆரம்பிப்பதற்கு, துவங்குவதற்கு நாம் தடுமாறுகிறோம். என்ன செய்வது என்று தெரியாத நிலைமைக்குள் நாம் கடந்து போகிறோம். ஆனால் உற்சாகத்திலே, ஆர்வத்திலே தேவன் நமக்கு கட்டளையிட்டவைகளை நாம் ஆரம்பிக்கிற போது அது அற்பமாய் இருக்கும். 2014வது வருஷம் இயேசுவின் ஒளி ஊழியத்தை ஆரம்பிப்பதற்கு கர்த்தர் எனக்கு கிருபை செய்தார். இன்றைக்கு நான் யோசித்து பார்க்கிறேன், ஆரம்பத்திலே ஒரு சின்ன குழுவோடு துவங்கின இந்த ஊழியம் இன்றைக்கு பல கிராமங்கள், மாவட்டங்கள், மாநிலங்கள், சில நாடுகள் என்று கர்த்தருடைய பெரிதான கிருபையினாலே வளர்ந்து வருகிறதை பார்க்க முடிகிறது. நம்முடைய தேவன் முடிவை நன்றாய் முடிக்க பண்ணுகிறவர். அவரையே நாம் சார்ந்து வாழ்ந்து கொண்டிருக்க வேண்டும். அவர்தான் நம்மை ஆரம்பிக்கிறவரும் முடிக்கிறவருமாய் இருக்கிறார். மண்ணான நம்முடைய சரீரங்களிலே ஜீவ சுவாசத்தை ஊதி ஜீவ ஆத்மாவாய் உண்டாக்கின கர்த்தர் நிச்சயம் நம்மை கைவிட மாட்டார். நம்மை பாதுகாத்துக் கொள்வார். உம்முடைய துவக்கம் அற்பமாய் இருந்தாலும் உம்முடைய முடிவு சம்பூரணமாய், பூரணமாய், எல்லாவற்றிலும் நிறைவாய் முடிக்க கர்த்தர் கிருபை செய்வார். எனவே அந்த தேவனை, உயிருள்ள தேவனை நோக்கி பார்ப்போம். பரிசுத்தமும் இரக்கமும் நீடிய சாந்தமும் தயவும் உள்ள எங்கள் நல்ல தகப்பனே, உம்முடைய பிள்ளைகள் ஆரம்பிப்பதற்கு, துவங்குவதற்கு, செய்வதற்கு ஆண்டவரே தகைந்து, ஆண்டவரை பயந்து திகைந்து கொண்டிருக்கலாம் அப்பா. ஆனால் நம்முடைய பிள்ளைகளுக்கு அற்புதங்களை செய்யவும், உம்முடைய பிள்ளைகளுக்கு நன்மை செய்யவும், உம்முடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவரே வாழ வைக்கவும் உம்மால் ஆகும் என்பதை விசுவாசிக்கிறோம். தெய்வ கிருபை உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென்.